ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 4 மாதங்கள் நம்மோடு கூட கர்த்தர் கண்ணின் மணியை போல் நம்மை தாக்கி நடத்தி வந்த தேவன் இந்த 5வது மாதத்திலும் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிற இந்த 5வது மாதத்தில் முதல் நாளிலே தேவனுடைய சமூகத்தில் உங்களோட கூட இணைந்திருக்க கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களோட கூட இணையதளத்தில் இணைந்திருக்கிற வீடுகள் இணைந்திருக்கிற குடும்பங்கள் சபைகள் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறோம். இதனால் ஆராதனை கர்த்தர் சமூகத்தில் ஒப்புக் கொடுப்பதற்காக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, உடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. தேவன் எத்தனையோ தேவைகள், எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ காரியங்களுக்கு எதிர்பாரையாக இருந்த போது கூட தேவனே நீர் எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையினால் எங்களோட இடைப்பட்டு எங்களை நடத்தி வந்ததுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எத்தனையோ தேவைகள் எல்லாவற்றையும் கத்த நேர்த்தியாக சந்திக்கிறப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே நடத்தி வந்தது போல எங்களையும் தேவனே இந்த 40 நாட்கள் எங்களோடு கூட காத்திருந்து நடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவனே ஒரு நாளும் எங்களுக்கு குறைவே கண்டதில்லையாப்பா. தேவனே ஒரு நாளும் தேவனே எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபட்ட போகவில்லை ஆண்டவரே. தேவனே உடைய இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், அன்புக்காக நன்றி செலுத்துகிறப்பா. தேவனே ஒரு விஷயம் கூட இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், உலகத்தில் இருக்கிற பட்டணங்களுக்காக தேசங்களுக்காக ஜெபிக்கிறப்பா. எத்தனை நெருக்கடிகள், எத்தனை தேவைகள் இருந்த போதும் எல்லாவற்றையும் கத்த நீ சந்தித்தீராண்டவரே. எல்லாவற்றையும் நீ நேர்த்தியாக நடத்தி கொண்டு வருவதற்கு நன்றி செலுத்துகிறப்பா. தேவனே உம்மால் எல்லாவற்றையும் மாற்ற கூடும் என்று விசுவாசிக்கிறப்பா. தேவனே உங்களுடைய வார்த்தையை எங்களை உருவாக்கின தேவன், உங்களுடைய வார்த்தையை எங்களை விடுதலை கொடுக்கிற தேவன், உங்களுடைய வார்த்தையை எங்களை விடுவித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறப்ப நன்றி செலுத்துகிறப்பா. நிச்சயமான ஒரு விடுதலை எங்களுக்கு உண்டுன்னு விசுவாசிக்கிறோம். ஆமோசன் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிப்பது போல தேவனே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்டுவித்து திறப்புகள் அடைத்து பழுதாய் போன சீர்படுத்தி பூர்வ நாட்களிலிருந்து போல் ஸ்தாபிப்பேன்னு சொன்னீங்கப்பா. அதே போல தேவனே இந்த சபைகளும் பட்டணங்களும் தேவனே அடைப்பட்டு போயிருக்கிற எல்லா காரியங்களும் தேவனே எல்லா வாசலும் தேவனே நீ பூர்வ நாட்டிலிருந்து போல் கத்த ஸ்தாபிக்க போறதுக்காய் நன்றி செலுத்தி துதிக்கிறப்பா. தேவனே நன்றி நேர்ந்த இருதயத்தோடு சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த 6 நிமிட கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தேவனே. ஆரம்ப போது முடிவு வரை உடைய பரிசுத்தாவின் ஆளுகை காணப்படுவதாக நீர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தேவனே, ஒவ்வொரு ஆத்துமாக்களையும், ஒவ்வொரு விசுவாசிகளையும், ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களும் கத்த நிறைவான ஆசீர்வாதத்தை கத்த நிறைவே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. உடைய சமூகத்தை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகான மகிமை எல்லாம் கத்தருக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயும் தேவனுடைய சகல பரிபூரணத்தை நிறையப்படும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் பேசுகிறது. பவுல் சொல்லுகிற காரியம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஆமென். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன், என அந்த அன்பு அளவிட முடியாத ஒரு அன்பு. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு.
குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறினாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, 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 பரிபூரண அன்பு. ஆமென், ஹல்லேலூயா. உடைய அன்பு நீளமில்லை, ஆழமில்லை, அகலமில்லை, உயரமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரர் சொல்றார், எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு ஒத்தாசை தரும் பர்வதம் கர்த்தர் ஒருவரே. ஆமென். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அவருடைய கிருபை ஒரு நாள் நம்மை விட்டு விலகுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது.
இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். எல்லாரும் ஒருமுகப்பட்ட சிந்தையோடு கூட அப்படியே தேவனை துதிப்போமா. வலப்பக்கத்தின் நிழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தின் நிழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எந்த கிரியும் சேதப்படுத்த முடியாது என்பதை அறிக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே ஜெபசத்தையோடு கேளுங்கள். ஆண்டவரே, இந்த நாட்களில் எந்த ஒரு சேதமாகாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தும். எனக்கொத்தாசை வரும் பர்வதம். சேர்ந்து சொல்லுவோம். கண்களை ஏறெடுப்பே, தீங்கும் என்னை அணுகா. எல்லா வாய்களை திறந்து அப்படியே ஆண்டவரை துதிப்போமா. சொல்லுங்க, வாய்களை திறந்து ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு எந்த தீங்கும் அணுகாம பாதுகாக்கும்படி சோகத்தை அனுப்புங்க ராஜா. போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீர் ஒருவர் மாத்திரமே. மலைகள் பெயர் அகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும். மலைகள் பெயர் அகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும். மாறிடுமோ அவர் கிருபை எந்நாளும், ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை ஒரு நாளும் மாறாது என்று சொல்லுதல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கை பண்ணுவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். கண்களை ஏறெடுத்து காலை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்று சொன்னார். கர்த்தர் நமக்கு நிழலாய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் நம்மை பாதுகாக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாச குடும்பங்களையும் ஊழிய குடும்பங்களையும் ஜனங்களையும் தேசத்தையும் கர்த்தர் பாதுகாக்கும்படி இந்த சமூகத்திலே கடந்து வருகிறோம். ராஜா, வாய்களை திறந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கை பண்ணி கேளுங்களேன். ஹல்லேலூயா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் என்று. ஆமென்.
உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை ஒரு நாளும் அணுகாது. வாக்கு தத்தங்கள் கத்தர் கொடுத்திருக்கிறார். தலைமுறை தோறுக்கு அந்த வாக்குகள் நமக்கு இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு உதவி செய்கிற தேவன் அவர். ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமே கத்தர் சமூகத்தில் காணப்படுவோம். கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அனுதினம் சொல்வேன் நன்றி. விழுந்த என் கூடாரத்தை மறுபடி எழுப்பி விட்டீர். விழுந்த என் கூடாரத்தை மறுபடி எழுப்பி விட்டீர். ஒருபோதும் தலைமுறையா நாட்களை எனக்கு தந்தீர். ஒருபோதும் எல்லா வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்தில் சொல்ல முடியுமா? ஆண்டவரே, ஒருபோதும் தலைமுறையாக கர்த்தர் எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி. இயேசுவே, ஆண்டவரே சொல்வேன் நன்றி. ஹல்லேலூயா. உதவிகள் செய்தீர் நன்றி. ஆமென். பட்சித்த வருஷத்தின் பலனை மறுபடி எனக்கு தந்தீர். பட்சித்த வருஷத்தின் பலனை மறுபடி எனக்கு தந்தீர். முன்மாறியும் பின்மாறியும் சரியான நாளில் தந்தீர். எல்லா சூழ்நிலைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சொல்லுவோம், ஏலேசருக்கு நன்றி. உதவி செய்தாரே, உடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்தார். அனுதினமும் சொல்லுங்க, ஏலேசருக்கு நன்றி. உதவிகள் செய்தீர் நன்றி. ஏலேசர் அனுதினம் சொல்வேன் நன்றி. இயேசு ராஜா நன்றி. சேர்ந்து சொல்லுவோம். எல்லா வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு ராஜா நன்றி.
திறந்து இயேசு என்று அறிக்கை செய். வாழ்க்கையில் ஒரு இயேசுவை அறிக்கை செய்து விடுதலையை பெற்றுக் கொள்ளுவோம். இயேசு இருந்தால் அற்புதம். அனுதினமும் உனக்கு நன்றி. அடையாளங்களோடு அற்புதங்களோடு நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஓ ராமா சபலமௌனி அந்தரா. தேவாவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் புதிய நாளின் புதிய ஆசீர்வாதத்தை புதிய மாதத்துக்குள்ள கர்த்தர் நமக்கு கூட்டி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறபடினாலே அக்கனிமயமான ஒரு வல்லமையில் அபிஷேக தைலம் நம்மை நிரப்பட்டும். இயேசு ராஜா நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் அற்புதத்தை செய்தார். இதுவரைக்கும் இல்லாத ஒரு சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு அனுமதித்திருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் அதில் நூதனமான வழிகளை நமக்கென்று திறக்க போதுமானவராய் இருக்கிறபடினால் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவர், இந்த காலை வேளையில ஜெபிக்கிறோம். எல்லாரும் குடும்பமாய், விசுவாச குடும்பமாய், ஊழியர் குடும்பமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய கட்டுகளை அவிழ்ப்பீராக. தேசத்தின் கட்டுகளை அவிழ்ப்பீராக. உலகத்தில் இருக்கிற அத்தனை தேசத்தினுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எல்லா தட்டைகளையும் நீங்கி போகட்டும். மரண ஓலங்கள் கடந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, இந்த சங்கார தூதனுடைய கிரியைகளை அத்தனை எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு வல்லமை கடந்து வரட்டும். எங்களுக்கு ஒரு விமோசனம் கடந்து வரட்டும். எல்லா பாவ சாபத்தில் கிரியைகள் இருந்து அத்துடைய ஆவியானவர் இந்த நேரத்தில் விடுதலை கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம். எங்களுக்குள் குடிகொண்டிருக்கிற எல்லா விதமான பாவ பழக்கங்களை, கிரியைகளை, வேண்டாத காரியங்கள், சிந்தைகளிலே, எண்ணங்களிலே, பேச்சுக்களிலே, செயல்களிலே, நடக்கைகளிலே எதெல்லாம் உம்மை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி இத்தனை நாட்கள் இருந்ததோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. எல்லா தடைகளையும் நீக்கி போடுவீராக. உடன்படிக்கையின் கர்த்தராய் எங்கள் மத்தியிலே இத்தனை நாட்கள் எங்களோடு கூட இருந்தீர். ஆண்டவரே, தேசம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வரலாம், கொள்ளை நோயும் பஞ்சங்களும் ஆண்டவரே, பலவிதமான அகால மரணத்தின் கிரியைகளும் உபத்திரவங்களும் பலவித வேதனைகளும் பூமி அதிர்ச்சிகளும் ஆண்டவரே, நாசமோசங்கள், கொள்ளை நோய்கள் வரலாம். ஆனால் இவைகளில் எங்கள் தேசம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்குமே ஆனால் அந்த தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே. எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். அநேக ஊழியத்தின் காரியங்கள் ஜெபிக்கப்படுகிறது. சபைகள் ஜெபிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எந்த இடத்தில் இருந்தாலும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆலயம் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜெபத்திற்கு பூட்டப்படவில்லை. அத்தருடைய ஆவியானவர் எங்களுக்காக ஜெப வாசல்களை, ஜெபிக்கக்கூடிய வாயில்களை அத்தனை உண்டாக்கி கொண்டிருக்கிறபடினாலே அத்தனை கட்டுகளை எல்லாம் உடைத்து மகிமையின் மேகத்தை அனுப்பி ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கி இந்த நாட்களிலே கர்த்தர் எங்களுக்கு அனுகூலமான பதிலை இந்த மாதத்திலே நீர் தருவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒருவேளை பல சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் கர்த்தர் எங்களோடு கூட நீர் இருக்கிறபடினால் நாங்கள் ஜெயத்தை பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த ஆலயங்கள் எல்லாம் எந்த நாள் வரைக்கும் திறக்கப்பட முடியாமல் இருக்குமோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாட்கள் செல்லும் என்று சொல்லி சொல்லப்படுகிற காரியங்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் இரக்கமாய் இறங்கும். ராஜா, ஆண்டவரே, இந்த சின்ன கூடுகை கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூறப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலயங்களுக்குள்ள கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்குரிய வழி நடைமுறைகள் கர்த்தர் தாமே உருவாக்குவீராக என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சத்ரு எத்தனையோ விதத்தில் கிரியை செய்தான். தேவனுடைய ஆவியானவருடைய சித்தத்தின் அடிப்படையிலே தான் இந்த பூமி அனைத்தும் ஒரே நிலைமையிலே ஆண்டவரை மூடப்பட்டது. ஏதோ ஒன்று எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர். எல்லா தேசங்களுக்குள்ளும் ஒரு மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறேன். அநேக கேளிக்கைகள், பல ஆசாபாசங்கள், ஒவ்வொரு மனுஷனும் ஓட வேண்டிய ஓட்டத்தை விட்டு தன்னிச்சையாய் பல காரியங்களை செய்து கொண்டிருந்த போது தெய்வன் திரும்பும்படிக்கு நீர் கொண்டு வந்தீர். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? உன்னை ஆத்மாவை போல் ஆக்குவேன். என்னுடைய நேசம் உன்னோடு கூட இருக்கிறது என்று சொல்லி, என் அன்பின் நேசம் உன்னோடு கூட இருக்கிறது, ஆகையால் நான் திருப்பிக் கொண்டேன் என்று சொன்னபடி எங்கள் தேவன் நீர் எங்களை திருப்பும். எங்களை திருப்பினதினாலே இன்னும் அதிகமாய் உம்முடைய பார்வை எங்கள் மேல் கடந்து வரட்டும். நீர் இதற்கு பிற்பாடு ஒரு பெரிய மகிமையை நீர் அனுப்பும் ராஜா. தேசத்திற்கு அந்த மகிமையை அனுப்புங்க. எல்லா தேசங்களுக்குள்ளும் உடைய மகிமையை அனுப்புங்க கர்த்தாவே. இன்னும் தேசம் பாலான கிரியைகளுக்கு போகாமல் கர்த்தர் வேலையடையும்.
காண்பித்தே. கர்த்தருடைய மகிமை இன்னும் அதிகமாய் வெளிப்பட காத்திருக்கிறது. அநேக நேரம் நாங்கள் தடைகளாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானுடைய கரத்தில் தேசம் வந்திருக்கு. கர்த்தர் இன்னும் அதிகமாக ஒரு திருப்பத்தை உண்டாக்கும். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய காரியங்களிலே ஒரு விடிவெள்ளி காணப்பட வேண்டும் என்ற மனவாஞ்சை இருந்தாலும் உம்முடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தத்துக்காய் காத்திருக்கிறோம். நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு அடிபணிந்து எந்த நேரம் நாங்கள் உம்மை துதித்து உம்மை கனப்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவருடைய ஒத்தாசைக்காக நாங்கள் இந்த நேரத்திலே எல்லாவற்றுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் சபை மக்கள் எங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் அவருடைய வீடுகளுக்குள் அந்த ஆசீர்வாதம் வருவதாக, குடும்பங்களுக்குள் ஆசீர்வாதம் வருவதாக, ஒவ்வொரு தனி நபர் மேல் ஆசீர்வாதம் வரட்டும். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். இங்க ஊழியர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இயேசுவின் ரத்தம் அந்த ஊழியன் மேல், ஊழிய குடும்பத்தின் மேல் இறங்குவதாக ஒரு தெய்வீக ஆசீர்வாத உடன்படிக்கை அவர்களுக்கு முன்பாக கட்டளையிடுவீரா. அவருடைய சபையும் கிளைச்சபை ஊழியங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வழிகள் திறக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். எல்லாருடைய பொருளாதார தேவைகளை சந்தியும். இந்த நாட்களில் இருக்கிற ஏமாற்றம், தோல்வி, பிஸ்னஸ் இல்லாத காரியம், ஆண்டவரே பலவிதமான இழப்புகள், நஷ்டங்கள், வெறுமை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்படி மாறுவதாக, பூர்ணமான மாற்றம் உண்டாகுவதாக. ஒரு செழிப்பு, ஆசீர்வாதம், ஆண்டவருடைய மகிமையை காண கர்த்தனை உதவி செய்யுங்க. நீங்க செய்ய போறதுக்காக நன்றி தகப்பனே. எல்லாம் உம்முடைய நல்ல செயல்களுக்காக நாங்கள் ஒப்புவித்து இந்த நேரத்தை எங்கள் சபையை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த சூழ்நிலை வந்தாலும் சபையின் ஆராதனை வேலை ஆண்டவரை ஏற்றபடி சரியான நிலையில் நடந்து கொண்டிருக்க தேவனை கிருபை கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் துதி கன மகிமையை செலுத்துகிறோம். எப்படியும் இணையதளம் மூலியமாக எங்கே இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில் அவருடைய கரங்களுக்குள் கிடைக்கப்பெற கர்த்தர் நீர் உதவி செய்திருக்கிறீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி உங்களுடைய பாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே நாம் பல சூழ்நிலைகளின் வழியாய் கடந்து போகிறோம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையானவர்களே, எந்த சூழ்நிலை கண்டு நாம் கலங்கி தவிக்க வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாட்கள் ஒருவேளை அந்த அடைப்புகளுக்குள் நாம் போக வேண்டியது வரலாம். ஆனால் தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவனுடைய பார்வை நம் மீது இருக்கிறது. கர்த்தர் கிருபை செய்வாராக. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவருடைய ஆளுகையின் பிரசனம் எந்த நேரமும் நம்மோடு கூட இருக்கும். அவருடைய சர்வ வல்லவருடைய மகிமை நம்மோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்குறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். அவருடைய பார்வைக்குள்ளே நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினாலே தேவனிடத்திலே சகாயம் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை என்பதுதான் நமக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் எந்த காரியத்தை கண்டும் கலங்கி தவிக்க வேண்டாம். இந்த சூழ்நிலை அனுமதிக்கப்பட்டால் இது எல்லாமே ஏற்கனவே தேவன் தேசங்களுக்கு அனுமதித்திருக்கிறார் என்பதை தான் நாம் சொல்ல முடியுமே ஒழிய இதில் நமக்கு ஒன்றும் புதிதாக அல்ல. ஒருவேளை நம்முடைய நாட்களிலே இதை புதிதாக பார்க்கலாம். ஆனால் தேவனுக்கு இது புதிது அல்லவே அல்ல. எல்லாம் திட்டம் பண்ணி இருக்கிறார். ஒரு மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்த ஓடலாம், தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதில் லாபம் என்ன என்பது அவன் கண்டுபிடிக்கும் அளவும் கர்த்தருடைய ஆவியானவருடைய காரியம் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, தேவன் நன்றாக யோசித்து பார்க்க சொல்லுகிறார். நம்முடைய காரியங்களிலே நான் ஜெபித்து கொண்டிருந்தேன், ஆண்டவரே என்ன வார்த்தையை கொண்டு நீர் பேச போகிறீர் என்று கொஞ்ச நேரம் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் காண்பித்தது, நீங்கள் இன்னும் பயங்கரமான செய்திகளை கேட்க போகிறீர். இன்னும் பலவிதமான காரியங்கள் உங்கள் காதுகள் கேட்கத்தக்கதான சூழ்நிலைகள் வரும். அதற்காக நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அதற்கு ஆயத்தப்படுவதற்குரிய சூழ்நிலைகள் இருக்கு. தேசம் ஜெபிக்கிறது இல்லை என்று சொல்லலை. ஒவ்வொரு சபைகள் ஜெபிக்கிறது, ஊழியர்கள் ஜெபிக்கிறார்கள். நாள்தோறும் ஜெபம்தான் போகிறது.
ஆனால் ஜெபங்கள் கர்த்தர் நிச்சயமாக அங்கீகரிப்பார். ஏனால் கூப்பிடும்போது அந்த சத்தத்துக்கு செவி கொடுப்பேன் என்று சொன்னார். அப்படியானால் செவி கொடுக்காத தேவன் அல்ல. ஆனால் அவர் ஏதோ ஒன்றை செய்ய தீர்மானம் பண்ணியிருக்கிறார். அது வரைக்கும் காத்திருப்பார். நன்மை கொடுக்கக்கூடாது என்பதல்ல, அந்த நன்மை கொடுக்கிறதற்காக அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற அவருடைய திட்டங்கள் கடந்து வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பார்வை. ஆகையால் நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. தீர்மானமாய் ஒப்பு கொடுத்து தெய்வ ஆசீர்வாதத்துக்காய் நாம் காத்திருக்க வேண்டியது நிச்சயமான காரியம், எந்த சந்தேகமும் இல்லை. எல்லா ஊழியர்களும் அதான் செய்கிறார்கள். அநேகம் பேர் மன்றாடுகிறார்கள். நாம் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் உடைய காரியங்களுக்காக. எனக்கு அருமையானவர்களே, நன்றாக யோசித்து பாரு. எல்லா இடத்துலையும் ஜெபம். ஆனால் குறிப்பால் நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்திய தேசத்தில் அதிகமான ஜெபம். மற்ற தேசங்களிலே ஜெபங்கள் நடக்கிறது, ஆனால் நமக்கு அறிமுகப்படுத்தப்படவில்லை, அந்த அளவுக்கு தெரியவில்லை. சில தேசங்கள் உண்மையாகவே ஜெபித்து கொண்டிருக்கிறது. கருமையானவர்களே, ஆனால் எல்லா தேசமும் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவருடைய பார்வை அப்படி இருக்கிறது. அதுக்காக ஆயத்தப்படணும். நம்ம தேசங்கள் திரும்பணும், தேசத்திற்குள்ள ஜெபங்கள் எழும்பணும், எல்லா தேசங்களிலும் ஜெபம் எழும்பணும். அப்படின்னு நம்ம ஜெபிக்க கர்த்தருடைய ஆவியானவர் மிகப்பெரிய காரியங்களை செய்வார் என்று நினைக்கிறேன். கருமையானவர்களே, அதில் தான் கர்த்தர் சொன்னார், மிக பயங்கரமான சம்பவங்கள் கேட்கும். நம்முடைய ஆகாரங்கள் கூட பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் கடந்து வரலாம் என்று கர்த்தர் ஒரு காரியத்தை கூட காண்பித்தார். தேசத்து பஞ்சம், கொள்ளை நோய், இப்படி இடி முழக்கங்கள், நில அதிர்ச்சி என்று பல வேத வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. அப்படி கர்த்தர் இந்த நாட்களில் சில காரியங்களை காண்பித்தார். இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு காற்று, பயங்கரமான ஒரு வேகத்தோடு ஒரு காற்று கடந்து வந்து எல்லாவற்றையும் பட்சித்து போட்டு வாழ்வு ஆதாரத்தையே அப்படியே பறித்து போடுகிற வண்ணமாக, நம்முடைய உணவுகளுக்கு கூட சில நேரத்தில் பஞ்சம் வரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய திட்டங்கள் இருக்கிறது. ஆனால் தேசங்கள் ஜெபித்தால் கர்த்தர் தீங்கு எல்லைக்குள் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்க முடியும். ஆமென். வேதம் அதுதான் சொல்லுகிறது, திட்டமாய் தீங்கு வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். ஆனால் நாம் ஜெபிக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. நாம் அதிகமான ஜெபத்திலே காத்திருக்க வேண்டியது தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியமாக இருக்கிறது. கடந்த நாட்களில் உள்ள செய்திகள் எல்லாம், வார்த்தைகள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அநேக வார்த்தைகள் எல்லாரிடத்திலும் ஒரே விதத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறதை தான் பார்க்கிறோம். என கருமையானவர்களே, நம்முடைய நல்ல மேய்ப்பர், பிரதான மேய்ப்பர், ஆடுகளுக்கு பிரதான மேய்ப்பர் என்று சொல்லியிருக்கிற அவர் நிச்சயமாய் நல்வழியிலே நம்மை நடத்துவாராக. நம்முடைய ஜெபங்கள் பதில் வர ஜெபங்களாய் மாறுவதாக. ஆகையால் நாம் தொடர்ந்து அந்த ஜெபத்திலையும் நம்முடைய ஊழியத்தினுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் ஒருவேளை நாம் அருகில் இருந்து செய்ய முடியாமல் இருந்தாலும் நாம் எல்லா இலைகளுக்கும் கொண்டு போகத்தக்கதாக இந்த நாட்களிலே தேவன் எல்லா ஊழியங்களையும் ஆயத்தப்படுத்த வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உண்மை அறிந்து கொள்ளுங்கள் என்ற நிகழ்ச்சி அநேக தேசங்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிறதை நேற்றைய தினத்திலே சாட்சியாக சொன்னதை நான் கேட்டேன். அமெரிக்கா நாடுகளிலே கூட அவர்கள் கேட்டுக்கொண்டு இது ரொம்ப அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. நாங்கள் அடித்தளம், ஒரு பேஸ் காரியங்கள், சில காரியங்கள் எல்லாம் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணவில்லை, நாங்கள் அப்படியே கடந்து போகிறோம். ஆனால் அவைகள் எல்லாம் எங்களுக்கு கர்த்தர் காண்பிக்கிறார் என்று சொல்லுகிற செய்திகள் நமக்கு அனுப்பப்படுகிறது. அதையெல்லாம் கேட்கிறோம். சில பேர் கேட்டு அவைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். உண்மையாக ஆசீர்வாதமாக இருக்கிறது, தொடர்ந்து செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்படி ஊக்கப்படுத்தி கர்த்தருடைய ஆவியானவருடைய சமூகத்தில் நமக்கு வார்த்தைகள் வந்து ஆயத்தப்படுத்த உதவி செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஒருவேளை அதை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் அதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் அந்த உண்மை அறிந்து கொள்ளுங்கள் நிகழ்ச்சியில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆவியானவர் சபையின் மூலமாக ஏதோ ஒரு செய்தி உங்களிடத்தில் வர ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென். வேத ஆராய்ச்சிக்காக நாம் வேத வினா விடை போட்டி நடத்துகிறோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாம் இணையதளம் எஃப்எம்ல நான் நடத்துகிறோம். கர்த்தர் இந்த நாட்களில் நம்முடைய எஃப்எம் மினிஸ்ட்ரி, யூடியூப்பில் இருக்கிற ஓசாயின் டிவி சேனல் எல்லாம் அப்படியே பிஸியாக வச்சிருக்கிறார். அதுதான் பார்க்கணும். லாக்டவுன் அதுக்கு மாத்திரம் சாவி கிடைக்கல போல தெரியுது. ஒருவேளை அதையும் அறிந்தாலும் பிசாசு எதாவது செய்வானோ. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு குறிப்பிட்ட, நாங்கள் 2014 ஜனவரி மாதம் 16ஆம் தேதி அது ஆரம்பிச்சு.
ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அதிலிருந்து நடத்தி கொண்டே வருகிறார். அது ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஒரு ஆமை வேகத்தில் தான் போனது. ஆனால் அந்த குறிப்பிட்ட நாட்கள் எப்படியே போய் கொண்டிருக்கிறது. நாம் தகவல்களை அறிவித்து கொண்டே வருகிறோம். ஒவ்வொரு வாரம் இது அறிவிப்பு பலகையில் இருக்கிறது. ஆனால் இந்த நாட்களில் பார்த்தால் அந்த ஆமை வேகத்தில் இருந்ததை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எழுப்பி எழுப்பி இந்த நாட்களிலே தேவன் கொடுக்கிற வியூவர்ஷிப் ஒவ்வொரு நாள் பார்க்கும் பொழுதும் ஏறக்குறைய 200 பேருக்கு மேல் ஒரு நேரத்திலேயே தாண்டி விடுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிறார். அப்போ குறிப்பிட்ட நாட்கள் ஒரு அடைப்பு அதுக்கும் இருந்தது. காரணமில்லாத ஒரு அடைப்பு, சாதாரண நிலைமையில் போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை கடந்து போச்சு. ஆனால் ஒரு நாள் எல்லாம் மூடப்பட்ட நிலை அது திறக்கப்பட்டிருக்கு. நக்கருமையானவர்களே, நன்றை கவனிங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு திறக்கிற வாசலை நாம் அந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டு நாம் உடனே அது தீவிரமாய் போகும் என்று சொல்லி நாம் அந்த தீவிரத்தில் ஓட முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் ஏற்ற நாள் தீவிரப்படுத்துவார். நாம் தீவிரமாய் ஓட வேண்டும் என்று நினைத்து தீவிரமாய் செயல்பட்டிருந்தால் ஒன்றும் நடக்காது. கர்த்தருக்கு தான் தெரியும் என்றைக்கு தீவிரப்படுத்த வேண்டும், அன்றைக்கு அது தீவிரமாகும். கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆகையால் இன்றைக்கு நமக்கு ஒரு காரியம் அடைக்கப்பட்டிருக்கிறதா, இதுக்கு மேல் தீவிரமாய் நாம் செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆகையால் ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். ஜெப சிந்தையோடு கொடுக்கப்பட்ட வார்த்தையை நாம் தியானிப்போம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சொன்ன செய்தியை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். மத்தேயின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மத்தேயின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த 5ஆம் மாதத்திலே வாக்குத்தத்தத்திற்காக காத்திருக்கிறோம். என்ன வாக்குத்தத்தம் நமக்கு வரும்? கர்த்தர் எல்லா வார்த்தைகளையும், இந்த வேதத்தில் இருக்கிற அத்தனைகளே வார்த்தையிலும் நமக்கு கீழ்ப்படிந்து காத்திருக்கிறதால் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம். தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு நிச்சயம் எல்லா வார்த்தையுமே ஆசீர்வாதம். இன்றைக்கு கர்த்தர் ஏன் இந்த காரியங்களை கொடுத்தார்? நான் செபிக்கும்போது கர்த்தர் இந்த வார்த்தை திட்டமாய் காண்பித்த ஒரு காரியம்தான் உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்திருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமேன், ஹல்லேலூயா. நன்றாய் ஒன்றை கவனித்து பாருங்கள். இந்த இடத்துல கர்த்தர் ஒரு மிக முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். நாம் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக எப்படி கேட்கிறோம்? இது வேணும், அது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும் என்று சொல்லி பல பட்டியல்கள். இன்றைக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி இந்த இடத்துல ஒருத்தருக்கு கேட்கப்பட்டுச்சு, குடும்பங்களுக்கு கேட்கப்பட்டுச்சுன்னா, எனக்கு ஒன்றுமே வேண்டாம், தேவ ஆசீர்வாதம் எனக்கு எது வருகிறதோ அது போதும் என்று சொல்லி போகிறவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். ஒருவேளை எல்லாம் வந்து ஆசீர்வாதங்கள் எல்லாம் இதெல்லாம் தேவைப்படுமோ என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு கண்டெய்னர் கிஃப்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ஜனங்களையும் அதுக்கு முன்பாக வைத்து உங்களுக்கு எது வேண்டுமோ நாங்கள் அதை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம், உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்டால் பொருளை பார்த்தாச்சு, எல்லாம் கண்டெய்னர் லெவலில் அப்படியே பொருள் இருக்குது. எங்களுக்கு வேண்டாம், தேவன் நன்மையானதை மற்றவங்களுக்கு கொடுக்கட்டும், நாங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை மாத்திரம்தான் எங்களுக்கு பெற்றுக்கொள்வோம், எங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களா? அதில் அப்படியே ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணின உடனே என்னெல்லாம் நல்லது தெரியுதோ டக்குன்னு அதை எழுத பார்க்கணும், சீக்கிரமாக எழுதிடணும், சீக்கிரமாக கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிடணும் என்று நம்முடைய கண் மேலோட்டமாகவே எல்லாத்தையும் கணக்கிட்டு எதெல்லாம் வேணுமோ ஐட்டமைஸ் பண்ணிடும். நன்றாக கவனிங்க, நாம் பொல்லாதவர்கள் நல்ல ஈவுகளை எடுக்கிறதுக்கு யோசிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கறதற்கு யோசிக்கிறோம், கட்டாயம் இதை செய்வோம். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் செய்வீர்கள் என்று எனக்கு தெரியும். பரலோகத்தில் இருக்கிற நான் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நன்மையானது கொடுக்கிறது நிச்சயம். ஆமேன்,
அல்லேலூயா. இது கிடைக்கும் கிடைக்காது, ஏன்னா இதெல்லாம் முன்னாடி நீ பார்த்துருப்பீங்க. இருக்கும் இருக்காது, தீந்துரும், நமக்கு கிடைக்கிறதுக்குரிய காரியங்கள் இருக்காது, வஞ்சித்து போயிருக்கலாம், எது வேணால் நடக்கலாம். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற பிதா அப்படி சொல்லலை. ஏன்னா ஆங்கில வேதாகமத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்டாக எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கும். அதில் குறிப்பான அந்த வேர்டு மாற்றம் நான் சொல்லுகிறேன். நாம் எதை கொடுக்க வேண்டும் என்று எழுந்திருக்கோம். நோ ஹவு டு கிவ். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எதை கொடுக்கணும்னு இல்லை, நான் ஐ வில் கிவ். நீங்கள் கேட்குறது நோ ஹவு டு கிவ் அண்ட் ஐ வில் கிவ். நன்றாக கவனிங்க. நல்ல ஈவுகளை கொடுக்க நீங்கள் அறிந்திருக்கும் போது நான் நன்மையானது கொடுப்பது என்றார். ஆமேன். நான் நன்மையானதை உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை. எனக்கு அது தெரியும் என்று சொல்லுவதில்லை, எனக்கு கொடுக்கிறது நிச்சயம் என்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த 5வது மாதம் உங்களுக்கு இந்த வார்த்தையில் இருக்கிற வாக்கு தத்துவம், நீங்கள் நன்மையானது வேண்டும் என்று அறிந்திருக்கலாம். எங்கள் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் எல்லாம் செயல்பட வேண்டும் என்ற ஒரு அறிவோடு கூட எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் காத்திருக்கலாம். ஆண்டவர் இதையெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்குமே என்று அந்த எதிர்பார்ப்பின் நிமித்தமாக நீங்கள் கேட்டிருக்கலாம். இந்த பிள்ளைகளுக்கு இந்த காரியம் நடந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி யோசிக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு கொடுப்பது நிச்சயம். ஆமேன். நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், நான் கொடுக்க நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் கொஞ்சம் வித்தியாசமானவர் தான். அவர் தேவனாக இருந்து மனுஷனாக கடந்து வந்து மனுஷனுடைய வாழ்க்கையில் இணைந்து மனுஷனுக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்று நினைத்தவர். மனுஷன் முதல்ல தப்புவிக்கப்படுவதற்கு என்ன காரியம் வேண்டும்? பணம், பொருள், ஆகாரம், இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் உன் ஆத்துமா நஷ்டப்படாதபடிக்கு இருக்கிறது தானே அவருக்கு முக்கியம். அதுக்குத்தான் எல்லா மனுஷனுக்கும் கொடுக்க வேண்டிய ஒரே ஆசீர்வாதம் அவருடைய ஜீவன். எல்லா மனுஷனுக்கும் வேண்டிய ஒரே நிவர்த்தியான காரியம், பூர்ண ஆசீர்வாதத்தின் காரியம், அவருடைய ஜீவன் கொடுக்கப்படுகிறது. உண்மையான காரியம். எல்லா மனுஷனுக்கும் அதுதான் தேவை பரலோகத்துக்கு. பணம், பொருள், மற்ற எல்லா காரியமும் உன்னை பரலோகம் கொண்டு போகாது. அதெல்லாம் உனக்கு தேவை. அது கொடுக்கறது அதிக நிச்சயம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள், பிறகு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் இவர் கொடுக்கிறது என்ன? இவருடைய ஜீவனையே கொடுத்தாதான் எல்லாமே பிழைக்க முடியும். அது கொடுக்கிறது அதிக நிச்சயம் என்பதை பிதா அறிந்திருந்திருக்கிறார். ஆமேன். பிதா அறிந்திருக்கிறார். இயேசுடைய ஜீவன் கொடுக்கப்பட்டாதான் இவங்க எல்லாம் விமோச்சனமாக இருப்பாங்க. இவங்க வீட்டில் ஆகாரமும் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதும் பொருட்கள்னாலும் வீட்டை நிரப்பி, பரலோகம் நிரம்பாது, பரலோகம் வர முடியாது. ஆனால் பரலோகத்துக்கு என்ன தேவைன்னு இவர் நிச்சயித்திருக்கிறதுனால தான் அதை கொடுத்தார். நாம் அறிந்திருந்தால் அவருடைய ஜீவனை கேட்டிருக்க மாட்டோம். ஏன்னா அவருடைய ஜீவனை கேட்கறது நமக்கே நன்றாக தெரியாது. ஏன்னா நமக்கு தகுதி இல்லை. அவருடைய ஜீவனை கொடுத்து நாம் பிழைக்கிறது நமக்கு ஃபேர் பார்ட்டே கிடையாது, சரியான பங்கே கிடையாது. அதை நாம் கேட்க போகிறதே கிடையாது. ஆனால் அவர் அதை கொடுக்கிறேன்னு தீர்மானிச்சிருக்கார். அப்போது மேலானதைத்தான் மனுஷனுக்கு தீர்மானிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எனக்கு அருமையானவர்களே, அவர் எது நன்மையோ அதை செய்கிறார். லூக்காவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமேன். எங்கே நல்ல ஈவுகளை குறித்து மத்தேயுவிலே சொல்லப்பட்டது? தேவன் அதற்குரிய நல்ல ஈவுகளை நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே அவருக்கு தெரியும் என்பதனாலே நிச்சயம் கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் லூக்கா அழகாக வெளிப்படுத்துகிறார், உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறதற்கு மேலே ஒன்று கொடுக்கணும்னா பரிசுத்த ஆவியானவரையவே உங்களுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அவர் தான் சகல சத்தியத்திலையும் போதித்து நடத்துவார். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அறிவு பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி சொல்லுவார். உங்கள் வாழ்க்கை திருத்தப்பட்டு கர்த்தருக்கு நேராய் திரும்பும். ஆமேன். அப்போ பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது நிச்சயம். நீங்கள் பிள்ளைக்கு என்னென்னமோ கேட்குறீங்க, கேட்குற முதல்ல உன் ஆத்துமா தேவனை நோக்கி பார்க்கறதுக்கு கேளு. தாவீது அழகாக கேட்குறான், ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்துரு,
அவர் தான் உனக்கு செய்ய முடியும். ஆமென். ஆத்துமா திரும்பணும் என்று அவன் கேட்கிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆத்துமா திரும்ப. முதல்ல உன் ஆத்துமாவுக்காக ஜெபித்திருக்கிறாயா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இது செய்ய மாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன், அடைக்கப்பட்டு வந்துடுச்சு, அந்த அடைப்பை பார்த்ததுக்கு அப்புறம் நான் இந்த பழக்கம் செய்ய மாட்டேன், இந்த பழக்கத்தை விட்டு விடுகிறேன், எல்லா பழக்கம் விட்டு திறக்கட்டும். அந்த மணி நேரத்தோடு கூட லாக்டவுன் முடிஞ்சதுன்னு அறிவிச்ச அடுத்த செகண்டு வாக்கு தத்தங்கள், வாக்குறுதிகள் எல்லாமே அப்படியே அவனே ஆசிட் போட்டு அடிச்சிருவான். ஆண்டவருக்கு நல்லா தெரியும், நீ எத்தனை வாக்கு தத்தம், வாக்குறுதிகளை அறிக்கை பண்ணி 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 நீ ஜபத்தில் மண்டி போட்டு நீ கேட்டாலும் நீ அடுத்தது செய்ய போகிற காரியம் கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. நாம யாரை ஏமாத்துறோம்? எல்லா சேனல்லையும் ஓடிட்டுருக்கு ஜபம். அந்த ஜபத்திற்கு அடுத்த லாக்டவுன் முடிஞ்ச உடனே அதே ஜபம் அடுத்த நாள் வச்சு பாருங்க, ஒருத்தர் இருக்க மாட்டான், ஒருத்தர் வர முடியாது. வீட்டில் வேலை இருக்குங்க, அங்கே போகணுங்க, பிஸ்னஸ் இருக்கு, எனக்கு வேலை டைம், ஐயோ பிஸி. அப்புறம் இந்த ஊழியா மாத்திரம் அப்படியே கதறிட்டு இருக்க வேண்டியதுதான், டிவிலையும் இன்டர்நெட்லேயும். ஏன் நம்ம சேனலே எடுத்துக்கோங்களேன், கடைசியில் பார்த்தா நான் ஒருத்தன் தான் பேசிகிட்டு இருக்கணும். கருமையானவர்களே, ஆண்டவருக்கு தெரியும், எல்லாம் படம் போட்டு பார்த்துருக்காரு. ஆண்டவருக்கு அந்த ஆத்மாவை பற்றி தெரியும். அந்த ஆத்மா எந்த விதத்துலலாம் எப்படியெல்லாம் போகும், கசங்கி அழுகும், அப்புறம் சிரிக்கும், அப்புறமேல் மிதக்கும், எல்லாமே தெரியும். நம்ம யாரையும் ஏமாற்ற முடியாது. நாம் ஆண்டவர் சமூகத்தில் முழுமையாய் திரும்பினால்தான் தேவன் இரக்கமாயிருப்பார். அல்லேலூயா. அவருடைய கிருபை, பரிசுத்த ஆவியை நமக்கு வேணும். அந்த ஆத்துமா தேவனிடத்தில் திரும்பி பரிசுத்த வல்லமையில் இணைக்கப்படுவதற்கு ஆண்டவரிடத்தில் ஆயத்தப்பட்டால் ஆண்டவர் நிச்சயமாக இறங்குவார். அதைத்தான் இன்றைக்கு காண்பிக்கிறார். ஏன்னா முக்கியமான ஒரு காரியம், 2 காரியத்தை கர்த்தர் காண்பிச்சா. இதுதான் செய்தி. ஆனால் நான் சீக்கிரமாகவே இந்த காரியங்களை ஆயத்தப்படுத்த தேவன் கிருபை கொடுத்தார். இல்லைன்னா நான் நிறைய காரியங்களை எடுக்க வேண்டிய சில சூழ்நிலைக்கான கர்த்தர் திட்டமாக பேசினது 2 காரியம்தான். இன்றைக்கு தேவ திட்டத்தை அறிய வேண்டிய ஒரு சூழ்நிலை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய காரியங்களை அவர் கவனிக்காமல் போகவில்லை. லூக்காவின் புஸ்தகம் 18:7 நீங்கள் வாசித்து பார்த்தால் ஆண்டவர் நம்முடைய காரியங்களை அப்படியே நினைக்காமல் போகலை. ஆனால் அது ஏற்ற நேரம் வரணும்னு அந்த கிருபையும் இரக்கத்திற்காக காத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நிச்சயமாக இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற சத்தத்தில் செவி கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். அவர் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருடைய சத்தத்தில் அதிக ஜாக்கிரதையாக இருப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் ஜெபத்தில் ஜாக்கிரதையாக இருப்பார். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியம், ஆண்டவருக்காக நிற்பீர்கள் என்று ஆண்டவர் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்தா உங்கள் ஜெபத்தில் ஜாக்கிரதையாக இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதற்கு கேட்கிறார். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்ட இணைப்பு எப்படி இருக்கிறது? மத்தேயின் புஸ்தகம் 12:34 சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? பொல்லாதவன் என்னைக்கும் அவன் நன்மையான, பொல்லாதவங்கிற பட்டியலிருந்து நம்ம மாறணும். ஆண்டவர் அதான் கேட்குறார். நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்தவன், ஆவிக்குரியவன், பெந்தெகோஸ்தே எல்லாம் சொல்லுறோம். இன்னைக்கு ஆண்டவர் கேட்குறார், நீ பொல்லாதவனா நல்லவனா? நீ பொல்லாதவனான வேண்டாத காரியங்களை நீ யோசிப்ப. பலவிதமான சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் காண்பித்து உனக்கு அதை யோசித்து பார்க்க வைப்பா. எனக்கு அருமையானவர்களே, நான் நலமானவைகளை எப்படி பேசுகிறோம்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நாம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அதை காண்பிக்கிறார். மத்தேயின் புஸ்தகம் 24:28 நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்தேன், ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு அவன் தன்னுடைய காரியங்களை எல்லாம் செய்ய ஆயத்தப்படுத்தி விட்டு, அல்லது அதை நிதானமாய் செய்து கொள்ளலாம், யார் என்னை கேட்க போகிறான்னு சொன்னான். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் வருவார், பொல்லாத நினைவுகளை கொண்டவர் எல்லாத்தையும் வேர் பிரித்து போடுவார் என்றார். கருமையானவர்களை நன்றாய் கவனிங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறது, நம்முடைய நினைவுகள் பொல்லாததாக இருக்க வேண்டாம். இருதயத்தின் நினைவுனால் வாய் பேசும். நாம் ஆண்டவரிடத்தில் என்ன காரியம் பெற்றுக்கொள்கிறோம், என்ன வச்சிருக்கிறோம், எல்லாத்தையும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்காக மாத்திரம் அறிக்கை பண்ணி போகக்கூடாது. ஆனால் நம்முடைய நினைவுகள் மாறாமல் இருந்தால் நாம் வெறும் வாயின் வார்த்தையின்படி சொல்லி கொண்டு போகிறவர்களாக அல்ல, இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும். ஆனால் நம்ம இருதயத்தில் நினைக்கிறது பொல்லாத நினைவு இருக்காதபடிக்கு நம்மை ஆத்துமாவை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும்.
ஆண்டவர் அந்த ஆத்துமாவை மாற்றட்டும். அவர் நம்ம கேட்கறது விரும்பி வேண்டிக் கொள்ளுகிறதற்கு ஏற்ற பதிலை கொடுப்பார். பரிசுத்த ஆவியை கொடுப்பார். நிதானமாய் செயல்பட கிருபைகளை கொடுப்பார். யோசித்து செயல்படுகிற கிருபைகளை கொடுப்பார். சகல சத்தியத்தில் நடக்கிற கிருபைகளை கொடுப்பார். தேவ வல்லமையில் நம்ம எழுப்புவார். ஆமென். அவர் நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம். மத்தேயின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீங்கள் அதை அப்புறம் கூட வாசித்து பார்க்கலாம். எனக்கு அருமையானவர்களே, பரலோக ராஜ்யத்துக்கு குறித்து ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அதில் எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்ற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவன் அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகள் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனம் இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டவனாய் இருக்கிறவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலில் விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்மலும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவன் உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு அவனிடத்தில் வந்து நடந்தையெல்லாம் அறிவித்தார்கள். நன்றாய் கவனிங்கள் அருமையான ஒரு முக்கியமான காரியம். ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா நன்மையானதை கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். கர்த்தருடைய மகத்துவம் அந்த இடத்துல நிரூபிக்கப்படும். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஒரு பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு முக்கியமான சம்பவத்தை உவமையாக இயேசு கிறிஸ்துவினுடைய மரிக்கிறதற்கு ஒரு நாள் முன்னம் இந்த வார்த்தைகளை பேசுகிறார். ஒரு நாள் அல்லது 2 நாள் வைத்துக் கொள்ளலாம், மேக்சிமம் 2 days தான் இருக்க முடியும். கடைசி நாட்களில் தான் இந்த வார்த்தைகளை குறித்து பேசுகிறார். எருசலேமுக்குள்ள இருந்து, அதுவும் தேவ ஆலயத்தினுடைய முற்றத்தில் நின்று பேசுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆலயத்து முற்றத்தில் நின்று பேசினார்கள். எனக்கு அருமையானவர்களே, மரிக்க போகிற நாள், அதுக்கு முன்னாடி அந்த ஓமையை சொல்லுகிறார். பரலோகம் எப்படி இருக்க போகிறது என்ற ஒரு ஓமை. அதில் ஒரு ஊழியக்காரன் 10,000 தாளந்து கடன் வாங்கினான். நன்றாக கவனிங்க, 10,000 தாளந்து கடன் வாங்கிட்டான். இப்போ கடன் கொடுத்தவன் வந்து கேட்குறான் அந்த ஊழியக்காரங்கிட்ட, 10,000 கொடுத்தனே, நீ திருப்பி கொடு. 10,000 தாளந்து, இது ஒரு சாதாரண காசு கிடையாது அருமையானவர்களே. இது ஒரு சாதாரண காசு கிடையாது. 10,000 தாளந்துன்னா எவ்வளோ தெரியுங்களா? அன்றைக்கு இருக்கிற மதிப்பில் $12 மில்லியன். 12 மில்லியன், 1 மில்லியன்னாலே உங்களுக்கு 10 லட்சம். இது கோடி கணக்கில் கடன் பட்டிருக்கிறான். அப்போது கோடி கணக்கில் கடன் பட்டிருக்கிறானே, இவன் எப்படி திரும்பி தருவான்? 1 கோடி கடன் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவனுடைய வருமானமும் வருவாயும் அதற்கேற்றபடி இருக்கல என்பதை தீர்மானமாய் அந்த கடன் கொடுத்தவன் தெரிந்தால் இவன் இடத்துல என்ன சொல்ல போகிறான்? வாங்கிட்டான், இவ்வளோ 10,000 தாளந்து கடன் வாங்கிட்டான். இப்போ இவனிடத்துல கொடுக்க நிர்வாகம் இல்லை என்று அவன் சொல்லுகிறான். நிர்வாகம் இல்லை, ஆனால் நான் கொடுத்து தீர்க்கிறேன். கொடுத்து தீர்க்கிறேன்னு சொன்னோன்னு அவன் என்ன சொன்னான்? உடனே சரி பரவாயில்ல நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க விடலை. அப்போ அதை 16,000 தாளந்து கடன் பட்ட ஒருவனுக்கு அவனுக்கு முன்பாக கொண்டு வந்து அவன் சொல்லும்போது, அவனுடைய ஆண்டவன் அவனை, அவன் பெண்ஜாதி பிள்ளைகளை, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று, எல்லாம் கவனிங்க, ஏன்னா 10,000 தாளந்து 10,000 தாளந்து 1 கோடி சமம். இந்த 1 கோடி சமத்துக்கு அவன், அவன் மனைவி, அவன் பிள்ளை, அவனுடைய சொத்துக்கள் அத்தனையும் விற்கணும். ஒரு மனுஷன் அன்னைக்கு அடிமையாக விற்கப்பட்டால் 1 தாளந்து கூட கிடைக்காது. நல்லா கவனிச்சுக்கோங்க, 1 தாளந்துக்கு ஒருத்தன் வாங்க மாட்டான். குறிப்பிட்ட தொகை, 1 திராம் வேற, 1 தாளந்து வேற.
ஒரு தாளந்துக்கு கூட அன்றைக்கு இருக்கிற மதிப்பில் ஒரு அடிமையை வாங்க மாட்டார்கள். அப்படி இருக்கும்போது 10,000 தாளந்துன்னா எப்படி திருப்பி தர முடியும்? அவன் குடும்பம், பிள்ளைகள் எல்லாரையும் விற்றா கூட கிடைக்காது. எல்லாரையும் விற்று அவன் சொத்துக்கள் அத்தனையும் விற்றாலும் கூட கிடைக்காது. ஆனாலும் அவன் என்ன சொல்லுகிறான்? எங்கள் எல்லாத்தையும் நீங்கள் விற்றுருங்க, எல்லாத்தையும் விற்று அவன் பெண் ஜாதி பிள்ளைகள் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், ஐயா கொஞ்சம் பொறுமையாயிருங்க, நான் எல்லாத்தையும் திருப்பி தந்துட போகிறேன், கட்டாயம் தருவேன்னா. நன்றாக கவனிங்க, கட்டாயம் தருகிறேன்னா நீங்கள் பொறுமையாக இருங்கள் சொன்னால் 10,000 தாளந்துக்கு அவன் பொறுமையாக இருக்க முடியாது. ஒரு தாளந்து அல்லது 5, 10, 100னே வச்சுக்கலாம். 100 தாளந்து இருந்தால் கூட பொறுமையாக இருக்கல அவசியம். ஏன்னா நிச்சயமாக திருப்பி கொடுக்கறதுக்கு வருமானம் இருக்கும். அவர்களே இருந்தாலும் கூட அதை தீர்த்தரலாம். 10,000 நிச்சயமாக முடியாது. தீர்க்குமெல்லாம் லைஃப் டைம் அவங்களோட அடிமைத்தன வாழ்க்கை தான். அதனால தான் அவன் சொல்கிறான், பொறுமையாக இரும், என்னால் இது செய்ய முடியும், ஆனால் முடியாது, ஆனால் ஏதாவது விதத்தில் நான் செய்வதற்கு யோசிக்கிற, கொஞ்சம் பொறுமையாக டைம் கொடுங்க, ஃபியூ டேஸ் டைம் கொடுங்கண்ணா, இது யோசிக்கிறதுக்கு ஏற்றபடி இல்லை, எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன்ங்கிறான். அந்த ஊழியக்காரன் என்ன செய்தானா? யோசிக்கிறான். ஏன்னா இவன் கதறி கூப்பிட்டு பொறுமையாயிரும் என்று கதறி கூப்பிடுறான். அவன் பார்த்து மனம் இறங்குறான். நல்லா கவனிங்க, இது ஒரு ஓமை. ஏசு சொல்லுகிறா, அந்த ஊழியன் இப்படி கதறுகிறதை நினைச்சு அவனுடைய எஜமான் பார்த்து மனம் இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். ஒரு காரியம் இப்படி அவன் கதறி கூச்சல் போட்டு கேட்ட உடனே அவனை விடுதலையாக்கி மன்னித்து இது வேண்டாம் என்று சொல்லிட்டான். சரி வேண்டாம், பரவாயில்ல. இவ்வளவு பெரிய தொகையை அப்படியே வேண்டாம் என்று சொல்லி விட்டு விட்டானா. அப்புறம் இந்த ஒரு சந்தோஷம் எப்படி இருக்கும்? நமக்காக இருந்தால் எப்படி இருக்கும்? பெரிய காரியம் செஞ்ச கதறி. உண்மையாக என் வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் இதே போல தான். பல சூழ்நிலைகள் இருந்தபோது நான் பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருந்த வேளையில், கர்த்தரை கூப்பிட்ட வேளையில் ஏராளமான கடன், நினைக்கவே இல்லை, அப்படியே வந்துட்டேன். ஆனால் இதை கூப்பிட்டு வரும்போது என்னை திடீரென்று ஒரு இடத்துல வழிமறிச்சார்கள். வழிமறித்து சொன்னாங்க, நாளைக்கு இந்த டைம் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, நீ வந்தாகணும், இதுக்கு உண்டான காரியம் நீ பேசி தான் போகணும்னு. நீ கம்பெனி மூடினதுனால நாங்கள் கட்டாயம் உங்கள் பணத்தை நீங்கள் கட்டிட்டு இருக்கணும். என் பார்ட்னர்ஸ் எல்லாம் ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்க, அதனால் நான் உங்களுக்காக பேச முடியும், நீ வந்து தான் ஆகணும், இந்த டைம் இருக்கணும். நான் மிகவும் வருத்தத்தோடு வீட்டுக்கு வந்தேன். வந்து ஜெபித்த கர்த்தர் சொன்னார், நான் கிதியோனை போல உன்னோடு கூட இருப்பேன், நீ போ, நான் உன்னோடு கூட இருந்து கிரியை செய்வேன், உன்னை தூக்கி எடுப்பேன்னு சொன்னார். அதில் ஏன்னா நான் ஊழியத்துக்காக அர்ப்பணித்து வந்துட்டேன். முழு நேர ஊழியத்துக்கு வந்தபோது இந்த கடன் எப்படி தீர்க்கிறது? பெரிய மலை போல் இருக்கு, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது ஆண்டவர் சொன்னார், கிதியோனை போல நீ தனி மனுஷனாய் ஒருவனாய் நீ போ, நான் உன்னோடு கூட இருக்கேன், நான் எல்லாத்தையும் மாற்றி போடுவேன். ஜபத்தோட உபவாசத்தோட ஆண்டுடைய சமூகத்தில் வச்சு நேரடியாக போனேன். எல்லா பார்ட்னர்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்தாங்க ஆளுங்க. அது வரைக்கும் அவங்கள பார்ட்னரை நான் பார்க்கல. கடன் வாங்கும்போது கொடுக்கும்போது ஒருத்தனும் வரல. ஆனால் அந்த ப்ரோ நோட் கையில் வச்சு நான் என்னுடைய செக் லீஃப் கையில் இருக்குது வைத்து சொல்லுகிறாங்க, இது வரைக்கும் வட்டி போட்டால் இவ்வளவு ஆகுது, என்ன பண்ண போகிறேன்? நான் வாங்கினதே அதில் கால்வாசி கூட கிடையாது. இந்த கால்வாசி பணத்தில் எப்படி நான் செய்ய போகிறேன்? நான் சொன்னேன், உங்களுக்கு தெரியும் நான் ஊழியத்துக்காக வந்துட்டேன், ஒருவேளை நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க, எனக்கு இவ்வளவு கொடுக்க முடியும், என்னால் முடிந்த ஒரு தொகையை நம்முடைய இடத்துல அந்த ஒர்க் ஷாப் லேண்டை விற்றால் எவ்வளோ கிடைக்குமோ அதை நான் செய்கிறேன். நான் ஒர்க் ஷாப் லேண்ட் விற்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன், பேசிக்கொண்டிருக்கிறோம், முடிந்த உடனே உங்களுக்கு செட்டில்மெண்ட், எந்த வித மாற்றுதலும் இல்லை என்று கிளியர் கட்டாக சொன்னேன். ஆனால் அவங்களுக்கு என் மேல் நம்பிக்கை இருக்கிறது. நான் பேசினேன், மாறி எதுவும் பேச மாட்டேன், நான் சொன்ன கட்டாயம் செய்வேன்கிற அந்த நம்பிக்கையில் இருந்தார்கள். ஆனால் நான் சொன்ன தொகை மிக குறைவு. அவர்கள் கேட்டதில் 5ல் 1 பங்கு தான் இருக்கும். எனக்கு அருமையான அவர்கள் கேட்டவங்க எல்லாம் சுற்றி பேசினார்கள். கடைசியில் பாருங்கள், நான் என்ன சொன்னேனோ அதுக்கே இறங்கி வந்தார்கள். சரி நீங்கள் கொடுங்களேண்டா. நான் கர்த்தர் கிருபையில் அந்த லேண்ட் வித் ஒன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவர்களுக்கு செட்டில்மெண்ட் முடித்தேன். மிகவும் சந்தோஷப்பட்டு வாங்கி போனாங்க. அதே நிலைமை என்னிடத்தில் வாங்கினவங்க எங்கிடத்தில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு.
அந்த நேரத்தில் நான் ஒரு காரியம் பேசவில்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அவர்களிடத்தில் கேட்டேன், அவர்கள் கொடுக்கல. ஆனால் அது வேணுமென்ற லிஸ்ட்லேயே இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் எனக்கு மன்னித்தது போல் நான் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கம்ப்ளீட்டாக வேண்டான்னு சொல்லிட்டேன். இந்த கருமையான தேவ ஜனமே, அது கர்த்தர் நினைவுபடுத்துகிறார். இன்றைக்கு இந்த ஒரு உவமையை சொல்லும்போது இயேசு ஞாபகப்படுத்துகிறார், இந்த காரியங்கள் நாம் எப்படி இருக்கோம், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறோம், ஆத்துமா எப்படிப்பட்டது இருக்குது. பொல்லாத இருதயம் கொண்டிருந்தா உன் எல்லாம் அபகரிக்கிற தோன்றும், வேண்டும் என்று தோணும். வேண்டுதல் வேற மாதிரி இருக்கும். உனக்கு மட்டும் உன் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்கெல்லாம் வேற மாதிரி இல்லை. ஒரே பார்வை, ஒரே மாதிரி பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் கருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், இவன் என்ன பண்ணான், வெளியே சந்தோஷமாக போனான். அந்த சந்தோஷத்தில் இருந்திருந்தா 10,000 தாளந்து யார் கொடுக்க முடியும்? ஆனால் அவன்கிட்ட கடன் வாங்கினவன் எவ்வளோ கடன் வாங்கினா? 100 வெள்ளி 100 திராம் தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. அதில் ஒரு 6 லட்சம் பங்கில் ஒரு பங்கு. நான் 5ல் 1 சொன்னேன், 6 லட்சத்தில் ஒரு பங்கு தான் அது கடன் வாங்கியிருக்கான். அவன் வந்தான்னா குறவலை பிடிச்சிட்டானா. நிறையா பேர் இன்றைக்கி குறவலை பிடிக்கிறதுல தான் இருக்காங்க. குறவலையை பிடிச்சா கழுத்தை நெரிக்கிற மாதிரி பிடிச்சிருக்கான். எத்தனைக்கு? அவனுடைய கடனில் 6 லட்சத்தில் ஒரே ஒரு பங்கு. கருமையானவங்களே, 100 திராம் ஒன்றும் இல்லாது. ஏசு சொல்லுகிறார், நல்லா கவனித்து பாருங்க. அவனுக்கு இந்த காரியத்தில் அதே மாதிரி சொல்லுகிறான், பொறுமையாயிரும் நான் திருப்பி கொடுக்குறேன் என்று சொல்லும்போது அவன் குறவலை பிடிச்சி நரிசி உடனே அவனுக்கு தந்து தீரும் வரைக்கும் அவனை காவலில் போட வைக்கிறான். அவனை காவலில் போட வைக்கும்போது ஏற்கனவே இந்த நியாயத்தை பார்த்து கொண்டிருந்த அவனுடைய சக ஊழியன் பார்க்குறான், ஐயா உனக்கு இந்த நடந்த இன்சிடெண்ட் எனக்கு மாத்திரம்தான் தெரியும், உனக்கு இவ்வளோ 1000 பணம் மன்னிக்கப்பட்டது எனக்கு மாத்திரம்தான் தெரியும், ஆனால் என் கண் முன்னாடியே நீ இவ்வளவு பாவம் செய்கிறாயே, அந்த மனுஷன் அப்படி போட்டு துன்புறுத்தி அவனை போய் சிறையில் போட்டாயேன்னு சொன்னார். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறது 32ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த காரியங்களை தேவனுடைய ஆவியானவர் சொன்னார். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடி அந்த கடன் முழுவதும் உனக்கு மன்னித்தேன், ஆனால் நீ இரக்கம் பாராட்ட பண்ணினாலும் உன்னைய அதுக்கு மேலே அக்கினியில் போட, உன்னை துன்புறுத்துவதற்கு, ஒரு நிமிஷமும் துன்புறுத்துவதற்கு, உன்னை துன்பப்படுத்துவர்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன். நான் கருமையானவில்லை, யார் மன்னிக்கிறார்கள் அவர்களுக்கு மன்னிப்பு. மன்னிக்காமல் போகிறான். இவ்வளோ பெரிய கடன் மன்னிச்சா இத்தனோண்டு காரியத்தை செய்ய முடியல. ஏன்னா மத்தேயு 12:35 சொல்லுகிறது, நல்ல மனுஷனுடைய இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாதது அவன் மனசில் பாருங்க எவ்வளவு கதறணும், அவனுக்காக கதறுவான், அவனுக்காக காலை பிடிப்பான், அவனுக்காக என்ன வேணா செய்வான். அவனுக்கு மன்னிக்கப்படணும்னா என்ன வேணா செய்வான். ஆனால் அவனுக்கு மற்றவனை மன்னிக்கணுங்கிறதுக்கு 1% இறங்க மாட்டான். பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற மனுஷன். நல்ல இருதயம் உள்ளவன் நல்லதை வெளிப்படுத்துவான். என்ன கருமையானவர்களே, ஆண்டவர் அதுதான் காண்பிக்கிறார். இவன் கேட்கிறான், எல்லாவற்றையும் காண்பிக்கிறான். ஆனால் ஆண்டவர் ஒரு தீர்மானமான ஒரு சத்தியத்தை இதில் கொண்டு வருகிறார். வெறும் மன்னிப்பு என்கிறதல்ல, நன்றாய் ஆழமாய் ஒன்றை பார்க்கணும். அவன் சொன்ன, ஊழியக்காரன் சொன்ன ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை சொன்னான்? என்னிடத்தில் பொறுமையாயிரும், என்னிடத்தில் பொறுமையாயிரும் தான் கேட்டான். நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியம், நம்முடைய பிள்ளைகள் என்ன நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நல்லவைகளை கொடுக்க நாம் அறிந்திருக்கிறோம். இவன் கேட்டது பொறுமையாயிரும் என்று சொல்லி. இயேசு சொல்லுகிறார், நான் கொடுக்கிறது, நான் நன்மையை உனக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் செய்த காரியம், இவன் பொறுமையாக இருக்கத்தான் கேட்டான், அவன் மன்னித்தான். இதில் என்ன வித்தியாசம்? இதில் என்ன வித்தியாசம்? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேஷன்ஸ் அண்ட் ஃபர்கிவ்னஸ்? பொறுமையாக இருந்தால் திரும்ப நீ கடனை கொடுக்கணும், மன்னித்தால் நீ திரும்ப கொடுக்க வேண்டியதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், வாழ்க்கையில்
நீங்கள் கேட்கிற ஒரு காரியம் ஆண்டவரிடத்தில் இதை செய் அதை செய் இப்படி செய். ஆண்டவர் கேட்டால், ஆண்டவரே பொறுமையாயிரும், என்னிடத்தில் கிருபையாயிரும், ஆண்டவரே உடைய சத்தியத்தில் நாங்கள் வருகிறோம், எங்களை எந்த விதத்திலையும் இந்த பிரச்சனைகள் ஆளுகை செய்யாதபடிக்கு எங்களை மன்னியும் என்று சொல்லி நம்ம கேட்கிறோம். சில நேரத்தில் பொறுமையாயிரும் என்று ஆண்டவர் பார்த்தா, பொறுமையா இருந்தா நீ திருப்பி கொடுக்கணும். பொறுமையாக இருக்கிறதுக்கு உனக்காக நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னால் நீ கட்டாயம் கட்டியாக வேண்டும். உன்னுடைய பாவங்களுக்கு இருக்கிற கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும். உன்னுடைய அத்தனை பாவ சாபத்துக்கு இருக்கிற கம்ப்ளீட் அக்கௌண்ட்ஸ் நீ செட்டில் பண்ண வேண்டி இருக்கும். அதை நான் மன்னித்தால்தான் நீ விடுதலை ஆவன. நீ விடுதலை ஆவாய். மன்னித்தால் தான் விடுதலை ஆவாய். அவன் அதுக்கு கீழே இருக்கிறவன் கூட அதே தான் கேட்டான். மன்னிக்க மனம் இல்லை, அதை விட்டுவிட மனம் இல்லை, கேட்கணுங்கிற எண்ணம் இருக்குது. கேட்கணும் எண்ணம் நமக்கு ஆண்டவருக்கு நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒவ்வொருவரும், நானும் நீங்களும் குற்றவாளி. ஆண்டவர் நம்மை மன்னித்தால் தான் நாம் விடுதலையாக நிற்க முடியும். மன்னித்தால் தான் இந்த சூழ்நிலையில் இருக்கிற அடைப்பிலிருந்து நாம் வெளியே வர முடியும். நாம் பொறுமையாயிரும் ஆண்டவரே, நான் உன்னிடத்தில் வருவேன் என்று சொல்லுகிறது வேற, என்னை மன்னியும் என்று சொல்லுகிறது வேற. மன்னிக்கிற அளவுக்கு நம்முடைய கிரியைகள் வெளிப்பட ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் கேட்கிறார். பேஷன்ஸ் ஆர் ஃபர்கிவ்னஸ். நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு தான் நமக்கு முக்கியம். மன்னித்தால் வாழ்க்கை விடுதலையாகும். ஹல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் எனக்கு காண்பித்தார். பூர்ணமாய் தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்காக நீங்கள் காத்திருங்கள், முழுவதுமாய் நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை மேன்மையாய் நடத்துவார். நல்ல இதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை கொடுக்கலாம். வேண்டாததை வெளிப்படுத்தி காண்பித்து நீங்கள் எதையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது. நம்மிடத்தில் இருக்கிற தீமைகளை யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நாம் நன்மைகளையே எப்பொழுதும் வெளிப்படுத்த ஆயத்தமாயிருக்கிறோம். இதுதான் கர்த்தர் சொல்லுகிற காரியம். ஒரு பிரின்சிபல் கிளியராக இருக்கணும். தேவ திட்டத்தில் தீர்மானமாக இருக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் அதான் சொன்னார். மத்தேயு 13:49 இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து, ஹல்லேலூயா, பொல்லாதவர்களை பிரித்துருவார். நம்முடைய இருதயத்தில் நல்ல சிந்தை இல்லை, அக்கௌண்டபிள். நாம் நம்முடைய காரியங்களில் செயல்படுவதில் ஆண்டவர் பொறுமையாக இருந்து அன்னைக்கு விசாரிச்சிருவார். ஆண்டவர் உன்னை மன்னித்திருந்தால் நீ விடுதலையாய் போகலாம். ஆனால் பொறுமையாக இருந்து உன்னிடத்தில் பொறுமையாக இருந்திருப்பார், ஆனால் நீ திரும்ப கட்டிதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார், சகோதரனே சகோதரியே, பல காரியங்கள் நம்முடைய இருதயத்திலே பொல்லாத நினைவுகள், சிந்தைகள், எண்ணங்கள் இருக்கிறதா? ஆண்டவர் இதிலையும் உங்களிடத்தில் பொறுமையாக இருந்தால் கர்த்தர் திரும்ப உன்னிடத்தில் கேட்பார். நீ மன்னிக்கிறதற்கு இடம் கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தால் நீ விடுதலையாய் போகலாம், பயம் இல்லாமல் இருக்கலாம், தேவ ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 6:47-49 சொல்லுகிறது, என்னிடத்தில் வந்து என் வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் வந்து வீட்டின் மேல் மோதியும் அது அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையில் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கு. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவன் எவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீட்டை கட்டுவனுக்கு ஒப்பாயிருப்பான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். கருமையானவர்களே, கர்த்தர் ஒரு காரியம் எச்சரிப்பாய் வைக்கிறார். இன்றைக்கு காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களுடைய வீடு கற்பாறையில் நல்ல இடத்துல ஆழமாய் தோண்டி ஆழமாய் தேவ வார்த்தையில் அஸ்திவாரம் போடப்பட்டு நிற்கத்தக்கதா எங்களுக்கு கிருபை தாங்க. எத்தனை பெருவெள்ளம், போராட்டம், பிரச்சனை, அழிவு, நாசமோசம், பலவிதமான அழிவுகள் இந்த பூமியை நோக்கி இன்னும் வர இருக்கிற அழிவுகள், பலவிதமான பஞ்சங்கள் வரலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஜாக்கிரதையாக இருங்கள், கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். நீ உன்னிடத்தில் பொறுமையாக இருக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வைக்காமல் ஆண்டவர் உங்களை மன்னித்து விடுதலையாக்குகிற நிலைமைக்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருந்து ஆசீர்வதிப்பார். இது இயேசு கொடுத்த கடைசியான, அவர் சிலுவை மரணத்துக்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, மிக முக்கியமான வார்த்தை. சகோதரனே சகோதரியே, அவருடைய ராஜ்யத்தில் பொல்லாதவர்களை பிரித்து கொண்டு போவார். நீதிமான இடத்திலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து கொண்டு போய் அக்கினியில் போடுவார். இப்படிப்பட்ட நிலைமை வேண்டாம். நம்முடைய நினைவுகள், சிந்தைகள், எண்ணங்கள் தேவனுக்குள்ளே ஒருமுகப்படுத்தட்டும். கேட்போமா? ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா?
சொல்லுங்க, முழுவதுமாய் ஆண்டவரே என்னை பூரணமாய் அர்ப்பணிக்கிறேன். நான் வந்தது ஏதோ அல்ல, இந்த மாதத்தில் ஏதோ ஒரு தீர்மானம் அல்ல, திட்டமான நம்பிக்கையில் தேவனுக்குள் நான் காத்திருக்க எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடுமை துதிக்கிறோமா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்தில் அவருடைய ஆசீர்வாதங்களை கட்டவிழ்ப்பீரா. எங்களுக்கு நீர் மன்னித்திருக்கிறீர். இந்த மன்னிப்புக்கு பாத்திரமாய் நாங்கள் வாழ உதவி செய்யும். நாங்கள் மன்னிக்கப்பட்டாலும் எங்கள் நிலைமையிலே பொல்லாத இருதயம் கொண்டு நாங்கள் எங்களை வெளிப்படுத்தினால் மீண்டும் நாங்கள் கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம் என்பதை நாங்கள் மறந்து போகாமல் ஜாக்கிரதையாய் நாங்கள் விதைக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்மையானதை விதைத்து தெய்வ ஆசீர்வாதத்தை பார்க்கிறதற்கு நாங்கள் பெற்றுக்கொண்ட இன்பம், பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், பெற்றுக்கொண்ட மன்னிப்பு மற்றவர்களுக்கும் நாங்கள் கொடுக்க நீதியாய் வாழ எங்களுக்கு நீ உதவி செய்யும். உடைய சித்தம் நிறைவேற எங்களுக்கு உதவி செய்ய போவதற்காக நன்றி செலுத்தி உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீரா. உடைய நாமம் மகிமைப்படட்டும். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.